சரி. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருடிகளே சரணம். ஜீயர் திருடிகளே சரணம். ரகசிய கிரந்த பரிச்சயம் என்கிற நிகழ்ச்சி, அதை தொடர்ந்து நாம் தினந்தோறும் அனுபவித்து வருகிறோம். அதிலே நாம் இப்பொழுது தத்துவத்திரயம் என்கிற அற்புத கிரந்தத்தை, பிள்ளைலோக்காச்சாரியார் அவருடைய கிரந்தத்தை மணவாழ் மாமனிகள் அவருடைய வியாக்கியானத்தோடு அனுபவித்து வருகிறோம். சனிக்கிழமை தோறும் அதிலே இருக்கக்கூடிய சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணுவதற்கான ஒரு நிகழ்ச்சியாக இதை வைத்திருக்கிறோம். யாருக்காவது என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அதை கேட்டு தெளிவுபட்டுக் கொள்ளலாம். அடியன் பேரு சுதாராஜன் பேரு. சொல்லுங்க. எனக்கு 129வது சூத்திரம் கொஞ்சம் புரியல. 129வது சூத்திரம், சிலர் ஆவரண அபாவம் ஆகாசம் என்றார்கள். அதாவது இந்த ஆகாசம்ங்கிற இந்த தத்துவத்தை பத்தி பேசிட்டு வரக்கூடிய பகுதி. 28வது சூத்திரத்துல பல ஹேத்துக்களாலும் ஆகாஷாதிகளிலே அந்தர்பூதமாகையாலே அதுவும் சேராது. அதாவது இது திக்க பத்தி 127ல பேசினார். அதை விளக்குறார் 128ல. இந்த திக்குங்கிறதும் ஆகாசத்துல, அதாவது மேல் திக்குன்னு சொல்றோம் இல்லையா, அதனாலே அங்கே சேருவதனால அது தனியா ஒரு திரவியம் இல்லைங்கிறத காட்டுறார். அதுக்கு அடுத்தது இந்த ஆகாசம்ங்கிறது என்ன அப்படிங்கிறத பத்தி விளக்குறார். ஆவரண அபாவம். ஆவரண அபாவம்னா, அதாவது ஆவரணங்கள்ங்கிறது ஒரு மூடி மாதிரி. ஒரு சிலர் என்ன சொல்லுகிறார்கள்னா, மூடி இல்லாம இருக்கிறது தான் ஆகாசம் அப்படின்னு சொல்லுகிறார்கள். அந்த வியாக்கியானத்துல பார்த்தோம்னா, ஆவரியத்தே அனேன என்கிற கரண விற்பத்தியாலே ஆவரணங்களான ஸ்தூல பதார்த்தங்களான பிருத்திவியாதிகளாய் அவற்றினுடைய அபாவமே ஆகாச சப்த வாச்சியம் அல்லது இது ஆகாசம் என்று காட்டலாம் பற்றி பாவரூபமானதொரு பதார்த்தம் அன்று என்கை. அதாவது ஆகாசம்ங்கிறது வேற எதுவும் இல்லைங்கிறது தான் ஆகாசம் அப்படின்னு சிலர் வாதம் பண்றார்கள். இவர்கள் எப்படின்னா, 5வது தத்துவத்தை ஒத்துக்கொள்ளாதவர்கள், ஆகாசம்ங்கிற அந்த தத்துவத்தை ஒத்துக்கொள்ளாதவர்கள். ஒரு 4 தத்துவத்தை தான் ஒத்துக்கொள்கிறார்கள். அவர்களுடைய வாதம் என்னன்னா, ஆகாசம்னு தனியா ஒண்ணு கிடையாது, மற்றது இல்லாத இடத்தை ஆகாசம்னு சொல்லுகிறோம் அப்படின்னு அவர்கள் சொல்லுகிறார்கள். அதுக்கு 130வது சூத்திரத்துல பிள்ளைலோக்காச்சாரியர் விளக்கம் சொல்லுகிறார். பாவரூபேன தோற்றுகையாலே அதுவும் சேராது. பாவரூபேன தோற்றுகைன்னா, அதாவது இப்போ ஆகாசம்ங்கிறது பல இடங்கள்ல பஞ்சபூதங்கள்ல ஒன்னா சொல்லப்பட்டிருக்கு. அதே போல இந்த ஆகாசம்ங்கிறதே ஒரு தத்துவமாகவும் நமக்கு தெரியுது. மேலே நாம் பார்க்கிறோம், அது ஆகாசம். அது மட்டும் இல்லாம நாம் இருக்கிற இடம் எல்லாமே ஆகாசம். ஆகாசம்ங்கிறது மேல மட்டும்ங்கிறது கிடையாது, நாம் இருக்கிற இடம் எல்லாமே ஆகாசம் தான். அதாவது வெற்றிடம் ஆகாசம்னா, இந்த வெற்றிடம் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஆகாசம்னு. அப்போ அந்த ஆகாசம்னு ஒரு தத்துவம் இருக்குங்கிறத பல விதத்துல ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறதுனால இது ஒரு தனி திரவியம் தான், இது ஒரு தனி பூதம் தான் என்று இங்கே சொல்லப்படுறது. அது ரொம்ப, அதுக்கு நிறைய வியாக்கரணத்திலிருந்து, அதே போல இன்னும் தர்க்க ரீதியா சில விஷயங்கள்லாம் எடுத்து காட்டியிருக்கார். அது கொஞ்சம் அதெல்லாம் ரொம்ப ஆழமான விஷயங்கள். அது சாஸ்திரம் வாசிச்சாதான், அந்தந்த சாஸ்திரம் வாசிச்சாதான் அது நமக்கு புரியும். அதனால மேலோட்டமா பார்த்தா ஆகாசம்ங்கிறது சிலர் இல்லைன்னு சொல்ல பார்க்கிறார்கள். அப்படி சொல்ல முடியாது. ஆகாசம்ங்கிறது ஒரு தத்துவம் தான், ஒரு பூதம் தான் என்று அதை நிரூபிச்சிருக்கார் அடுத்த சூத்திரத்துல. நன்றி. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது, பட் இன்னும் ஒரு 2 தடவை கேட்டாதான் அது வந்து இதுவா இருக்கும். ரொம்ப நன்றி சுவாமி, ரொம்ப நன்றி சாமி. இப்போ சத்வம், ரஜஸ், தாமஸ் 3 குணங்கள் இருக்கு இல்லைங்களா சாமி? அது வந்து சத்வம், ரஜஸ், தமஸ், அது மூணுமே வந்து சொல்லக்கூடாது, சத்துவம். சத்துவம். அடியன் சாமி, எல்லாருக்குமே அந்த குணங்கள் எல்லாம் கலந்தது தானாங்களா சாமி? தேவர்கள், மனிதர்கள் எல்லாருக்குமே சத்வம் அது அடியன் சமைக்கணும். ஆமா, இந்த 3 குணங்களுடைய கலப்பு எல்லா அச்சேதனத்திலையும் இருக்கும். தேவர்களும் ஒரு சரீரம் தான்,
மனுஷங்கிறது ஒரு சரீரம், மிருகங்கிறது ஒரு சரீரம். இது எல்லா சரீரத்திலையும் சத்துவம், ரஜஸ், தமசுங்கிற அந்த குணம் இருக்கும் கண்டிப்பா. சத்துவம் அதிகமானா கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி குணங்கள்லாம் ஏற்படுங்கிறது அது கரெக்ட் தாங்களா சாமி? ஆமா, சத்துவகுணம் அதிகமா இருந்தா நமக்கு ஞானத்துல நல்ல தெளிவு ஏற்படும். நம்ம பண்ணக்கூடிய காரியங்கள்ல ஒரு ஸ்திர புத்தி இருக்கும். அதாவது சத்துவத்தினுடைய வெளிப்பாடு. ரஜோகுணம் அதிகமா இருந்ததுன்னா கோபம், ஆசை இதெல்லாம் அதிகமா இருக்கும். தமோ குணம் அதிகமா இருந்தா தூக்கம், அறிவின்மை இதெல்லாம் அதிகமா இருக்கும். அடியேன் சாமி. இது ஒவ்வொன்றும் மேலிடுறதுக்கு என்ன காரணம் சாமி அடியேன்? ஒவ்வொன்றும் அதிகமாகுது இல்லைங்களா சாமி? ஆமா. சத்துவம்ங்கிறது அதிகமாகிறப்போ அது எதனால சாமி? ரஜஸ்ங்கிறது அதிகமாகுது எதனால சாமி? அதாவது இப்போ நமக்கு சாஸ்திரம்ங்கிறது எந்தெந்த காரியங்களை பண்ணினா நமக்கு சத்துவகுணம் வளரும் அப்படிங்கிறத காட்டுறது. இப்போ சாஸ்திரத்தை சொன்னபடிக்கு நாம நடந்தோம்னாலே பொதுவாகவே அதுவே சத்துவகுணத்தை வளர்க்கறதுக்கு ஒரு வழி. சாஸ்திரத்துல இந்தந்த அதிகாரிகள் இந்தந்த காரியங்களை பண்ணணும். ஒரு பிராமணன்னா அவர் தினமும் சந்தியாவந்தனம் பண்ணணும். பிரம்மச்சாரின்னா சமிதாதானம் பண்ணணும். அதே போல நாம் நம்முடைய கைங்கரியங்கள் அதை விடாம பண்ணணும். இப்படி எல்லாம் நம்ம பண்ணும்போது அப்ப நமக்கு தன்னிடையே இந்த கர்மங்களை ஒழுங்கா பண்ணினாலே நமக்கு சத்துவகுணமானது வளரும், தெளிவு ஏற்படும். அந்த சத்துவகுணம் வளர வளர நாம் தவறுகளை பண்றது குறையும். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம சத்துவகுணம் வளர்றதோ அவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு தவறுகள் குறையும். நாம் பண்ணக்கூடிய தவறுகள், அபசாரங்கள் குறையும். இதே சாஸ்திரத்துல ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதை நான் மாற்றி பண்ணினேன்னா அப்போ ரஜோகுணம், தமோகுணம் நமக்கு தலையெடுக்கும். அதே போல இந்த குணங்கள் வளர்வதற்கு வேற சில காரணங்களும் உண்டு. இப்போ ஆகார நியமம். நம்ம சாப்பிடுற பொருளை வைத்து நமக்கு எந்த குணம் அதிகமாகுதுங்கிறது சொல்லப்படுறது. இப்ப சாத்விகமான ஆகாரத்தை எடுத்துக்கொண்டோம்னா அப்ப சத்துவகுணம் வளரும். ராஜசமான ஆகாரத்தை எடுத்துக்கொண்டா அப்ப ரஜோகுணம் வளரும். தாமசமான ஆகாரத்தை எடுத்துக்கொண்டா தமோகுணம் வளரும். அதே போல சத்துவகுணம் உள்ளவர்களோட நாம் பழகினோம், அவர்களுடைய உபதேசங்களை கேட்டோம் அப்படின்னா நமக்கும் சத்துவகுணம் வளரும். ரஜோகுணம் அதிகமா இருக்கிறவர்களோட பழகி அவருடைய உபதேசங்களை கேட்டோம்னா நமக்கும் ரஜோகுணம் வளரும். அதே போல தமோகுணம். இப்படி பல காரணங்கள் இருக்கு. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் எதுக்கு வளர்றதுன்னா அதுக்கு விதவிதமான காரணங்கள். நம்முடைய ஆகாரத்தினாலே, நாம் யாரோட பழகுறோமோ அவர்கள்னாலே, சாஸ்திரத்துல நமக்கு எவ்வளவு விசுவாசம் இருக்கு, அதன்படி நம்ம நடக்கிறோமா அப்படிங்கிறத பொறுத்து, இப்படி பல காரணங்கள் இந்த குணங்களுடைய வளர்ச்சிக்கு காரணமா இருக்கும். அப்ப நம்ம சாஸ்திரத்துல சொன்னபடிக்கு நல்ல ஆகாரத்தை வச்சுட்டு, நல்ல நடத்தை உள்ளவர்களோட நாம் பழகி, நல்ல ஒரு முறையான விதத்திலே நாம் விஷயத்தை தெரிந்து கொண்டு அதன்படி நடக்க பார்த்தோம்னா, அப்ப நமக்கு சத்துவகுணம் வளர்றதுக்கு நல்ல வாய்ப்பு. அடியேன் சாமி. நன்றி சாமி. சரி. சரி. நமஸ்காரம் சுவாமி. ஆ, கீதா. சரி. ஆ, சரி. இல்ல ஒண்ணும் இல்ல. நீங்க இந்த அச்சித் பிரகரணம் வைகுண்டத்துல எப்படி வந்து சத்துவ மிஸ்ரம் எப்படி இருக்குன்றத நீங்க அந்த எக்ஸ்பிளைன் பண்ணல் பாருங்க. ஐ வாண்டட் டு டெல் யூ தட் இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். அது கேட்க கேட்க நமக்கு வந்து அந்த அனுபவம் வேணுமேன்றது தான் மனசுக்கு வருது. ஆனா ஆஹ் அந்த அந்த அட்ராக்ஷன் அங்க போய் வைகுண்டத்துல நம்ம அந்த இதுல இருந்தோம்னாக்கா ஈவன் அச்சித்த இருக்கிற பதார்த்தங்கள்லாம் கூட நம்மள அட்ராக்ட் பண்ணுமா? இஸ் இட்? அதாவது இப்ப வைகுண்டத்துல எப்படின்னா எல்லாமே சுத்த சத்துவமா இருக்கு. எல்லா பதார்த்தங்களும் சுத்த சத்துவம். இந்த ரஜோகுணம், தமோகுணம் கலக்காத சத்துவமா அங்க இருக்கு எல்லாமே. ஆனா அது எல்லாமே எதுக்காக இருக்குன்னா பகவானுடைய ஆனந்தத்துக்காக இருக்கு. இப்ப நாம அங்க போனோம்னா நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே முக்தி அடையும் பொழுது எல்லாமே மாறிடுறது. இந்த நமக்கு ஆசை, நான் என்ன பண்ணுவேன், நான் எப்படி அனுபவிப்பேன், எனக்கு என்ன பாவம் இருக்கும், எனக்கு என்ன ரசம் இருக்கும்,
எனக்கு என்ன அனுபவம் இருக்கும் அப்படிங்கிற அந்த எண்ணமே நமக்கு போயிடும். அங்க போயிட்டோம்னா நமக்கு எல்லாமே பகவானுக்கு நாம எப்படி தொண்டு பண்ணலாம், அந்த பெருமாளுக்கு நாம எப்படி ஆனந்தத்தை கொடுக்கலாம், அவனுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற எண்ணம் தான் நமக்கு மேலோங்குமே தவிர நமக்குங்கிற அந்த எண்ணமே வராது. ஏன்னா அதெல்லாம் நமக்கு மொத்தமா போக்கித்தான் பெருமாள் அந்த பரமபதத்துக்குள்ளேயே அழைச்சுக்கிறார். அங்க அழைச்சு அங்க நம்ம உள்ள கூட்டின்னு போகும்போதே நமக்கு இந்த நான்கிற அந்த எண்ணம், எனக்குங்கிற எண்ணம் அதெல்லாம் போயிடும் சுத்தமா. அப்ப மிச்சம் இருக்கிறது நமக்கு நாம் அங்க போய் பெருமாளுக்கு எப்படி கைங்கரியம் பண்ணலாம். அப்போ எல்லாமே பெருமாளுடைய இஷ்டப்படி தான் அங்க நடக்கும். பெருமாள் என்ன ஆசைப்படுறாரோ அவருக்கு இப்போ என்ன கொண்டு என்ன கைங்கரியம் பண்ணணும்னு தோன்றதோ அந்த கைங்கரியத்தை அவர் வாங்கிப்பார். அப்ப நான்கிற அங்க தனி அடையாளமே நமக்கு அது முக்கியமா தெரியாது. இருக்கும் எல்லாருக்கும் நான்கிற அந்த அதாவது ஒவ்வொரு ஆத்மாவும் தனித்தனியா தான் இருக்கும். எல்லா ஆத்மாவுக்கும் அங்கே ஒரு அடையாளம் இருக்கும். ஆனா அது அவ்வளவு பிராதானியமா தெரியாது. எல்லாருக்குமே பெருமாள் தான் அங்க பிராதானியமா இருப்பாரே தவிர மத்த எந்த விஷயமும் பிராதானியமா இருக்காது. அங்க இருக்கக்கூடிய அனுபவங்கள் அங்கேயும் இதே போல மலைகள், நதிகள், தோட்டங்கள், மண்டபங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி வைகுண்ட கத்தியத்துல எம்பெருமானார் எடுத்து காட்டுறார். ஆனா அது எல்லாம் யாருக்காக இருக்கும்னா பெருமாளுடைய அனுபவத்துக்காகவே இருக்கும் பொழுது. ம்ஹும். இது நம்ம இந்த அனுபவம் வந்து நம்ம இப்போ ஸ்ரீரங்கத்துக்கு வந்து பெருமாளை பெரிய பெருமாளை சேவிக்கிறதுக்கோ இல்ல திருப்பதிக்கு போய் பாலாஜி பெருமாளை சேவிக்கிறதுக்கு அங்க போறச்சே நமக்கு ஒரு மாதிரி ஒரு சத்வகுணம் நமக்குள்ளேயே ஒரு ஏற்படுறதே இது சேம் அனுபவமா? அங்க போனா இதை விட இன்னும் உயர்ந்த அனுபவம் இருக்கும். எங்கேயாவது நம்ம வரும்போது ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு பெருமாளை சேவிக்க போறோம்ட்டு. ஆனா நம்ம கூடவே நம்ம கவலைகள் இருக்கும். இடம் கிடைக்குமா, தங்கறதுக்கு சௌகரியமா இடம் இருக்குமா, இங்க போனா நமக்கு பிரசாதம் ஏதாவது கிடைக்குமா, சாப்பிடறதுக்கு என்ன ஏற்பாடு பண்ண போறோம், இதெல்லாம் நினைச்சுட்டே தானே நம்ம வரோம் இங்க. அங்க கரெக்ட். போகும்போது இந்த எண்ணங்கள்லாம் கூட நமக்கு போயிடும். ஏன்னா முழுக்க அனுபவம் தான் அங்க. இந்த உடம்புக்கான தேவைகள் எதுவுமே அங்க இருக்காது. அங்க போனா எல்லாமே பரிசுத்தமா இருக்கும். அங்க போனா அனுபவங்களும் நமக்கு பூர்த்தியா இருக்கும். இங்க போனா நமக்கு ஏதோ ஒரு ஒரு தடவை சேவிக்கிறோம், திருப்தியாவே இருக்காது. 2வது தடவை போய் சேவிக்கலாம்னு பார்த்தா கூட்டமா இருக்கலாம். இந்த மாதிரி தடைகள் எல்லாம் இங்க நமக்கு ஏற்படுறது. இந்த மாதிரி எந்த தடைகளுமே அங்க கிடையாது. முழுக்க முழுக்க பெருமாளுடைய அனுபவம். அதேதான் நமக்கு அங்க யாவதாத்ம பாவின்னு சொல்லுவார்கள். அதாவது ஆத்மா இருக்கிற வரைக்கும்னா எப்பவுமே அதுதான் அங்க அனுபவமாவே இருக்கும். அந்த அனுபவம் போயிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். அப்படித்தான் அங்க இருக்கும். தேங்க்யூ சுவாமி, ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அது கேட்க கேட்க நம்ம மனசுல அந்த பாவனையே வந்துட்டு இருந்தது. அது ஜஸ்ட் வாண்டட் டு ஹியர் ஃப்ரம் யூ. தேங்க்யூ ஸோ மச். அடியேன் அடியே. இந்த சத்துவ ரஜ ஸ்தமம் வந்து ஆ. ஒரு நாளைக்கு கார்த்தால 4 மணில இருந்து ராத்திரி வரைக்கும் பார்க்கும்போது ம். காலங்காலத்தால் 4 மணிக்கு இப்ப திருவல்லிக்கேணிலாம் நாங்க இருந்தபோது ம். சந்தை சொல்லி கொடுப்பா. ம். என்னுடைய தகப்பனாரும் எம்.ஏ. வெங்கடேஸ்வர சுவாமி சொல்லுவா, ம். 4 மணிக்கு காலங்கார்த்தால என்று சொன்னா அது மனசுல படியும், மூளையில ஏறும்னு. அதே மாதிரி கார்த்தால ஆபீஸ் கிளம்பும் போது கோவமா இருப்போம், ஆபீஸ்ல இருந்து வரும்போது இது வந்து நம்ம இந்திரியங்கள் பண்றதா பெரும்பாலா நமக்கு கொடுத்த ஆட்டோமேட்டிக்கான்னு தெரியல அடியேன். இல்ல இது எல்லாமே நம்முடைய முதல்ல இதுல பல விஷயங்கள் நம்முடைய கர்மத்தின் அடிப்படையா நடக்கிறது. நம்முடைய கர்மத்தின் காரணமா தான் நம்ம ஏதோ இப்ப வேலைக்கு போறோம். ஏதோ ஒரு ஆஹ் நம்முடைய குணாதிசயங்கள்லாம் கர்மத்தின் அடிப்படையா தான் நமக்கு ஏற்பட்டிருக்கு. இப்ப அதுக்கு மேல அந்த ஒவ்வொரு சமயமும் நாம் எப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது நாம் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்றோம், எப்படி அதோடைய பிரதிபலிப்பு நம்மிடத்துல எப்படி இருக்குங்கிறது நம்முடைய கையில பெருமாள் வச்சிருக்காரு. ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது நம்ம கோவப்படுத்துற மாதிரி. அப்ப நம்ம கோவப்படலாமா கோவப்படாம இருக்கலாமாங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நாம் கோவப்பட்டுட்டோம்னா நமக்கு ரஜோகுணம் அதிகமா அந்த சமயத்துல தலையெடுத்திருக்கு. அதே நம்ம கோவப்படலைன்னா அப்ப சத்துவகுணம் அதிகமா தலையெடுத்திருக்குன்னு அர்த்தம். ஆக நம்ம கையிலயும் அதனுடைய கட்டுப்பாடு இருக்கு. நாம் அதை எப்படி ஒரு ஒரு சூழ்நிலைக்கு நாம் எப்படி நடக்கிறோம், அந்த சூழ்நிலை எப்படி நடக்கிறோங்கிறது நம்ம கையில இருக்கு. பொதுவா இப்போ ஒரு பிரம்ம முகூர்த்தத்துல மனசு சஞ்சலம் இல்லாம இருக்கும், நிர்மலமா இருக்குங்கிறது அது இயற்கையுடைய அமைப்பு. ஏன்னா அதுக்கு காரணம் என்ன? அந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்னாடி நம்ம தூங்கி எழுந்திருக்கோம். அதுவும் ஒரு விஷயம் இருக்கு. இப்ப நான் தூங்காமலே 2 நாள் தூங்காம இருந்தேன்னா பிரம்ம முகூர்த்தத்தும் போது நான் ரொம்ப கலங்கி போய் தான் இருப்பேன்.
ரொம்ப கோபமா தான் இருப்பேன். ஆனா நம்ம தூங்கி எழுந்துக்கிறதுனால இந்திரியங்களுக்கெல்லாம் ஓய்வு கிடைச்சு, இப்ப புதுசா அந்த இந்திரியங்கள் விழிச்சுக்கிறது. அப்படி விழித்துக் கொள்ளும் பொழுது அது அடங்கி இருக்கு. அதே கொஞ்சம் நமக்கு மத்த விஷயங்களோட தொடர்பு ஏற்படும் பொழுது, மத்தவர்களுடைய செயல்கள், மத்தவர்களுடைய பேச்சு, அதெல்லாம் நமக்கு காலையில ஆக ஆக 9 மணி, 10 மணிக்குள்ள நமக்கு பல பேருடைய தொடர்பு, பல பேருடைய பேச்சு, பல பேருடைய செயல்கள் அதெல்லாம் பார்க்க பார்க்க நம்முடைய மனசு அதனால பாதிப்படையுது. ஆனா இப்போ ஞானிகளா இருப்பவர்கள் அவர்களுக்கெல்லாம் இத போல பாதிப்பெல்லாம் ரொம்ப ஏற்படாது. என்ன நடந்தாலும் அவர்கள் காரியத்தை அவர்கள் பார்த்துக்கொண்டு, ஏன்னா மனச அவர்கள் பெருமாளிடத்துல வச்சிருக்கிறதுனால, அவர்களுக்கு இந்த பாதிப்பெல்லாம் அவர்களுக்கு பெருசா ஏற்படாது. ஆக அந்தந்த நிலையில சூழ்நிலைகள்னாலயும், நம்முடைய அ நம்முடைய ஒரு செயல்பாட்டினாலயும் ஒவ்வொரு காரியங்கள் நாம் பண்றோம். அத பெருமாள் குடுக்குறாருன்னா, மொத்தமா இந்த உலகத்த படைச்சிருக்கிறதே பெருமாள் தான். அதனால பெருமாளுடைய செயல்ன்னு சொல்லலாம். ஆனா ஒவ்வொருத்தரும் பண்ணக்கூடிய காரியங்கள், அது அவரவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயம். அவரவர்கள் பண்ணக்கூடிய விஷயம் தான். அதுக்கு அந்த காரியத்த அவர்கள் பண்ணுகிறார்கள்னா, அதுக்கு என்ன காரணம்? அப்ப இருக்கக்கூடிய குணாதிசயங்கள், சூழ்நிலைகள், இவனுடைய கர்மம், இதையெல்லாம் அடிப்படையாகக் கொண்டு அது ஒரு காரியம் செய்யப்படுறது. அடேன் சுவாமி, ம். எக்ஸ்பிளனேஷன் நன்னா தான் இருந்தது. இன்னொரு கேள்வி, ஸ்ரீ ராமாயணத்துல பார்க்கும்போது ம். நம்ம ஜென்ரலா சொல்றோம், பெருமாளுக்கு ஒரு தோஷமும் வராது, தோஷம் ஒட்டாதுன்னு. ம். சமுத்திரராஜன் வழி விடலைன்னு உடனே அவர் லக்ஷ்மணா வில்லு எடுறான்னு சொன்னார். ம். அப்போ புறத்தாழ்வான் தன் அதிமானஸ்தவத்துல நீ ம். எல்லா இடத்துலயும் மனுஷனா தான் காமிச்ச, அந்த ம். இடத்துல நீ பெருமாளா காமிச்சுட்டியே அப்படின்றார். அப்போ இந்த தோஷம் ஒட்டாதது, சமுத்திரராஜன் வந்து வழி விடாததுனால பெருமாளுக்கு கோபம் வந்தது. அது ம். நேச்சுரலா பெருமாளா வந்ததா, அவருக்கு மனுஷனா இருந்ததுனால வந்ததா? இல்ல பெருமாளா தான் ஏறிட்டுக்கிறார். சில சமயங்கள்ல பெருமாளே கோபத்தை ஏறிட்டுக்கிறார். ஏன்னா, அவருக்கு இயற்கையா கருணைங்கிறது தான் அவருடைய குணம். ஆனா, இப்போ ஒரு ஒரு சமயத்துல ஒரு காரியத்த பெருமாள் நடத்தணும்னு நினைக்கும்போது, அந்த சமயத்துல அந்த காரியம் நடக்க விடாம தடுக்கிறார்கள்னா, அப்ப அந்த காரியத்த பெருமாள் நடத்தணுமே! அதுக்காக தானே அந்த கோபத்த ஏறிட்டுருக்கார். அப்படித்தான் அந்த இடத்துலயும் ராவணன வதம் பண்ணணும். அதுக்கு சமுத்திரராஜன் அ உதவி பண்ணணும். அதுதான் அவனுடைய கடமை. ஏன்னா, தேவர்களுக்காக தான் பெருமாளுடைய அவதாரமே நடந்திருக்கு. அதுவும் உடனேலாம் பெருமாள் கோவப்படல. 3 நாள் அந்த சரணாகதி பண்ணிட்டு அப்படியே இருக்கார். அதுக்கப்புறமும் சமுத்திரராஜன் வரலைங்கிறதுனால தான் கோவம் வந்ததே தவிர, உடனே வரல கோவம். ஏன் சுவாமி வாக்கியம். சரி. அதே மாதிரி இந்த நரசிம்ம அவதாரத்துல ஆ. இரண்யகசிபுவும் ஒரு தூணை ஏற்பாடு பண்ணான்னு சொல்றா. சில சில காலக்ஷேபத்துல கேட்டேன். அதனால பெருமாளுக்கு அதனால பிரகலாதன் அந்த தூணை இது போட்டா அவர் சொன்னது பொய்யாயிடுமேன்றது இருக்கும். அது தேவருக்கு அறிந்ததால் தெரியப்படுத்தலாம் வாக்கியம். அதாவது இந்த நரசிம்ம அவதாரத்த பத்தி சொல்லும் பொழுது, ஒரு அனுபவமா சொல்லுவார்கள். பிரகலாத ஆழ்வான் எந்த தூண காட்டி அங்க பெருமாள் இருக்காருன்னு சொல்லப் போறதுங்கிறது தெரியாது. எந்த தூண வேணா காட்டலாம். அதனால பெருமாள் என்ன பண்றாராம், எல்லா தூணுக்குள்ளயும் அமர்ந்துக்கிறார். அந்த மாளிகையில. ஏன்னா எந்த தூண்ல இருந்தாலும் உடனே வெளியில வரணுமே. அதுக்காக பெருமாள் அப்படி அ பண்ணியிருக்கார். அதுலயும் அந்த பெருமாள் இந்த தூண்ல இருக்கும்போது, அந்த பெருமாள் தானா அங்க சேர்ந்திருக்கார். வேற யாரும் அங்க அந்த பெருமாள அதுக்குள்ள ஏற்கனவே வச்சு, அந்த தூண கட்டியிருக்க முடியாது. ஏன்னா, "அளந்திட்ட தூணை அவன் தட்ட" அந்த பாசுரத்துல பெரியாழ்வார் திருமொழி பாசுரத்துல, இது ஹிரண்யனே தானே பார்த்து பார்த்து கட்டின மாளிகை, அவனுடைய மாளிகை. அளந்து இட்ட தூண். தானே அளந்து தானே வச்ச தூணுங்கிறார். அந்த அளவுக்கு அவன் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கான். வேற யாரோ கட்டியிருந்தா கூட அவன் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கான். அதனால அது ஏற்கனவே அந்த தூணுக்குள்ள அவர் இருந்தார்.
பெருமாள் இருந்தான்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த சமயத்துல பிரகலாத ஆழ்வான் இப்போ கடைசியில வந்து ஏ பெருமாள் இருக்காருன்னு சொல்ல போறான். அந்த சமயத்துல அவன் சொன்ன உடனே எந்த தூணை காட்டினானோ அந்த தூண்ல இருந்து பெருமாள் அதை உடைச்சுட்டு வந்தார் அப்படின்னு சொல்லுவான். அதுல அனுபவமா சொல்லும்போது அந்த மாளிகையில இருந்த எல்லா தூண்லயும் வந்து அவன் சொன்ன உடனே உட்காந்துட்டான். அதுக்கப்புறம் அவன் எந்த தூண்னு கை காட்டின உடனே அந்த தூண்ல இருந்து வெளியில வந்தார் அப்படின்னு ஒரு அனுபவமா சொல்லுவா. அதெல்லாம் ரசோக்தி. அடியேன் சுவாமி. சரி. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? அப்போ ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்த வாரம் இதே போல சந்திக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். அடியேன் சுவாமி.